ஒற்றவை கூத்துல நான் வந்து ரொம்பவும் ரசிச்ச இடம் எதுன்னா, மை ஃபேவரைட்ன்னு சொல்லலாம். அகுந்தை, அசுனமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர்ஸ். இந்த அசுனமான்றது ஒரு பறவை. இந்த அகுந்தை அப்படின்றது ஒரு இனம். இந்த அகுந்தை மேல வந்து அளவற்ற பாசம் கொண்டது இந்த அசுனமா பறவைகள். ஏன்னா அவங்க தான் அதை அடைக்கலம் கொடுத்து அதை அவ்வளவு ஆதரிச்சு வளர்த்துருக்காங்க. இந்த அசுனமா பறவைகள் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காணாம போயிருது. அது காணாம போறதுக்கு காரணம் என்னன்னா, அகுந்தை இனம் காணாம போயிருது. அகுந்தை இனம் காணாம போயிருதா? அகுந்தை ஒரு இனமே எப்படிடா காணாம போச்சு அப்படின்னா, அங்கதாங்க. ஏன் இது எனக்கு ரொம்ப ஃபேவரைட்னா, இது வந்து வைகை நதி ஓரமா இருந்த ஒரு இனம். நான் வந்து மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவனா இருக்கிறதுனால, எனக்கு அது ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருந்துச்சு. அன்றாடம் நான் வைகையை கடந்து போய் வருவேன். இப்போ வைகை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அகுந்தையும் அசுனமாவும் தான் எனக்கு ஞாபகம் வராங்க. அந்த அகுந்தை இனம், அந்த இனத்தை வந்து பாண்டிய மன்னர்கள் அவர்கள் அந்த இனத்தை அழித்துதான் அவர்கள் வந்து அங்க அந்த இனம் வந்து கைப்பற்றி மதுரையை தனக்குரியதாக்குது. அப்ப அதுல அந்த இனத்தை சேர்ந்த ஒரு தலைவன், அதை நீங்க படிங்க, அது யாருன்னு அந்த புத்தகத்துல இருக்கு. அந்த கேரக்டர் தான் ஒரு முக்கியமான கேரக்டர். ரொம்ப 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 முக்கிய கேரக்டர் அந்த கேரக்டர். அந்த அகுந்தை இனத்தை சேர்ந்த அந்த இளவரசன். அவன் ஒரு போர் வீரரா இருக்காரு பாரிக்கில. அவர் கபிலருக்கும் க்ளோஸ், பாரிக்கும் க்ளோஸ். அது நீங்க படிக்கும் போது அந்த கேரக்டர் யாருன்னு பார்த்துட்டு, இந்த வீடியோ பார்த்துட்டு பிறகு நீங்க படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நிச்சயமா இந்த வீடியோல வந்து நீங்க படிச்சு முடிச்சுட்டு வந்து இந்த வீடியோல நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணலாம். அந்த அகுந்தை அசுனமா கேரக்டர். அதை நீங்க படிக்கணும், நிச்சயமா படிக்கணும்.